गजाननयुतं गणेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं गुरुगुहाग्रजं प्रणवाकारं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं
சலங்கை பூஜைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் சிவ நித்யாஞ்சலி நாட்டிய பள்ளியின் சார்பாகவும் செல்வி பி ஆராதனா பாலாஜி மற்றும் செல்வி எஸ் லக்ஷனா சதீஷ் குடும்பத்தினர் சார்பாகவும் மற்றும் சிறப்பு விருந்தினராக விழாவிற்கு வந்திருக்கும் நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்களையும் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நடனமாடம் இருக்கும் குழந்தைகளின் அறிமுகம். செல்வி எஸ் லக்ஷனா, திரு எம் சதீஷ், திருமதி ஆர் திவ்யா அவர்களின் புதல்வி செல்வி எஸ் லக்ஷனா அவர்கள் சிவ நித்யாஞ்சலி நாட்டிய பள்ளியில் 5 ஆண்டுகளாக குரு நாட்டிய கலைமணி அக்ஷயா சசிகுமார் அவர்களிடம் பரதம் பயின்று வருகிறார். இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். நாட்டிய பள்ளியில் நடைபெறும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். எதிர்காலத்தில் சிறந்த பரதநாட்டிய கலைஞராக திகழ்வதே தனது லட்சியமாக கொண்டுள்ளார். செல்வி பி ஆராதனா, திரு பாலாஜி வெங்கடசாமி, திரு சித்ரா அவர்களின் புதல்வி செல்வி பி ஆராதனா அவர்கள் சிவ நித்யாஞ்சலி நாட்டிய பள்ளியில் 6 ஆண்டுகளாக குரு நாட்டிய கலைமணி அக்ஷயா சசிகுமார் அவர்களிடம் பரதம் பயின்று வருகிறார். இவர் கிரையான்ஸ் பப்ளிக் ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். நாட்டிய பள்ளியில் நடைபெறும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு குருவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இன்றைய நிகழ்ச்சியில் பக்கவாத்திய கலைஞர்கள் பற்றிய அறிமுகம். நட்டுவாங்கம் நாட்டிய கலைமணி திருமதி அக்ஷயா சசிகுமார் அவர்கள். வாய்ப்பாட்டு போலக்குடி ஜிஆர் பிரவீன் அவர்கள். மிருதங்கம் கே பார்த்தசாரதி அவர்கள். வயலின் திருமதி சிவகாமி சதீஷ் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக புஷ்பாஞ்சலி நிகழ்த்த உள்ளார்கள். புஷ்பாஞ்சலி என்பது கை நிறைய மலர்களை கொண்டு கடவுளுக்கும் குருவிற்கும் அரங்கில் உள்ள அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகும். ராகம் காருண்ய நாட்டை, தாளம் தாளமாலிகா, இயற்றியவர் பாரம்பரியம். கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலூயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே, புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே, போற்றுகின்றேனே. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே
ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே ஏழமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய் கணநாதனே கணநாதனே மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே தீர்ப்பவனே வினை தீர்ப்பவனே தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்கு தக்குத்தாம் தை தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்கு தக்குத்தாம் தை தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்கு தக்குத்தாம் தை
அக்ஷயா சசிகுமார் அவர்கள் தந்தை சசிகுமார் மற்றும் குரு திருமதி ஆடல் கலைமாமணி திரு அமுதா தண்டபாணி அவர்களின்
மாணவர்களுள் மிகச்சிறந்தவர். இவர் தன்னுடைய 6 வயதிலிருந்து 15 வருடங்களாக பரதநாட்டியத்தை பரதாலயம் நடனப்பள்ளியில் கடின உழைப்பாலும் கலையின் மேலுள்ள ஈடுபாட்டின் காரணமாகவும் நடனக்கலையை திறம்பட கற்றவர். குருவின் நல்லாசியோடும் திருமதி சாரதா சேதுராமன், டாக்டர் சுஜாதா மோகன் ஆகியோரின் வழிகாட்டுதலுடனும் சென்னை டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடனப் பிரிவில் இளநிலை மற்றும் முதுகலை படிப்பினை முடித்துள்ளார். சிவநிருத்தியாஞ்சலி நாட்டிய பள்ளியின் இயக்குனராக கடந்த 9 வருடங்களாக நடனக்கலையை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். கல்லூரியில் சிறந்த மாணவி என்ற விருதினை பெற்றுள்ளார். இவர் மாயாவரம், சிதம்பரம், பந்தநல்லூர் நாட்டியாஞ்சலி, தஞ்சை பெரிய கோவில், சின்னமேளம் போன்ற நாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுள்ளார். சிவநிருத்தியாஞ்சலி நாட்டிய பள்ளி மாணவர்களும் மாயாவரம் நாட்டியாஞ்சலியில் பங்கு பெற்றுள்ளனர். அக்ஷயா சசிகுமார் முனைவர் திரு முத்துசாமி அவர்களின் கூத்து பற்றையில் நாடகம் பற்றிய பயிற்சியையும் பெற்றுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் தனது படைப்புகளை வெளிப்படுத்திய அக்ஷயா சசிகுமார் அவர்கள் நாட்டியத்தில் முனைவர் பட்டம் பெறுவதோடு தனது நாட்டியத்தினால் பல மாணவர்களை உருவாக்குவதையே வாழ்நாள் இலக்காக கொண்டு 60 மாணவர்களுக்கு சலங்கை அணி விழா நடத்தியுள்ளார். சிவநிருத்தியாஞ்சலி நடனப்பள்ளியின் இயக்குனராக செயல்பட்டு வருகிறார். அடுத்து நாம் காண இருப்பது ஜதீஸ்வரம். நிருத்திய வகையான ஜதியை கொண்டு குறிப்பிட்ட ராகத்திற்கு ஏற்ப ஸ்வர வரிகளை கொண்டது. ராகம் வசந்தா, தாளம் ரூபகம். இயற்றியவர் தஞ்சை நால்வர். சா சாணித மக நீசா நீசக மத நீதனிசா சாணித மக நீசா
சானித மகரி நிசக மத நீத 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 மத நீத மக மத ரேச மக சக மத நீத மத நீத மக மத ரேச மக சக மத நீத மத நீத மக மத ரேச மக சக மத நீத த மக மக ரே க மத ரே கரி மக நீத க மத தாளில் நீத த மக மத நீத கரி ச நீத நீத மத நீ சா சா நீத மகரி நிச நிசக மத நீத நீத சா நீத மகரி நிச நிசக மத நீத சா சா நீத நிச ரி நிச த நித மக மகரி சக மத க மத நித ம க மத நிச நிச கரி க மத நி நிச க மத நிச ச நித நித மத நித மணித மக த த மக மகரி நிச க மக ம த மத டி சரி த நித 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 மத நி சா சா நித த மக நித மகரி த மக மத நி சா சா நித த ம மக கரி நி சா ரி நி சா க மத நீத சா நிசக மத நீத ரி நிசக மத நீத சா நீத ரி நீத அற்புதங்கள் தந்திடும் சொற்பதங்கள் அளித்திடும் நற்சுவை தரும் நாயகியே, எம்மை உன் விளையாட்டு பொம்மையாக்கி ஆனந்தம் அடைந்தாயோ. உன் அருள் கிட்டுமாயின் உன் பொம்மையாய் உன் திருவடி சரணம் புகுவேன். ராகம் நவரச கானடா, தாளம் ஆதி, இயற்றியவர் பாப்பநாசம் சிவம். நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு
விளையாட்டு பொம்மையா நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு 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 நான் ஒரு விளையாட்டு பொம்மையா நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா தேவி நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா தேவி நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா தேவி நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா உள்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா அருள் அமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா ஒரு புகழ் இன்றி உள் திருமடி அடைந்தேனே திருவுள்ளம் இறங்காதா தேவி ஒரு புகழ் இன்றி உள் திருமடி அடைந்தேனே திருவுள்ளம் இறங்காதா தேவி அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா ஒரு புகழ் இன்றி உள் திருவடி அடைந்தேனே திருவுள்ளம் இறங்காதா உள்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே உமையே உள்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா நான் ஒரு விளையாட்டு பொம்மையா பொம்மையா பொம்மையா
நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்கள் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியின் இயக்குனராக செயல்பட்டு வருகிறார். இவர் பாரத தேசத்தின் பண்பாட்டுக் கலையான பரத கலையை சிறப்பாக நடத்தி வருகிறார். கடந்த 20 வருடங்களாக கோவை சுந்தராபுரத்தில் சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியை சிறப்பாக நடத்தி வருகிறார். இவர் ஆடல் கலைமணி குரு திருமதி அமுதா தண்டபாணி அவர்களிடம் மூத்த மாணவராக பயிற்சி பெற்றுள்ளார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாட்டிய கலைமணி, நட்டுவாங்க கலைமணி போன்ற பட்டாய படிப்புகளை பயின்றுள்ளார். இவர் நாட்டிய நாடகங்களை வடிவமைத்து இயற்றியுள்ளார். இராமாயணத்தில் பாலகாண்டம், ஆருண்ய காண்டம், அரங்கான் வைபகம், சிலப்பதிகாரம், எங்கும் சிவமயம், சண்மதம், வலம் தரும் காவேரி, நால்வர் மகிமை, தேவாரம், சமய புலவர்கள் முதலானவைகளை இவரது படைப்புகளில் புகழ்மிக்கவை. பரதநாட்டிய கலாரத்தினா, நாட்டிய திலகம், நாட்டிய தென்றல், நட்டுவாங்க கலைமணி, நாட்டிய அபிநய ரத்தினா போன்ற ஏராளமான பட்டங்களை வழங்கப்பட்டு இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக வருவது காவடி சிந்து. முருகனை போற்றி, முருகன் அழகை போற்றி ஆடப்படும் நடனம் காவடி சிந்து. ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி. இயற்றியவர் பெரியசாமி தூரன். தானே தனனே தனனே நான தானன நான தன்னன தன்னன நான தானனே தன்னனே தன்னனே தானனே தானனே நானனே தன்னனே தன்னன அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதம் என்னுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன். அமுதம் என்னுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன். அரணுகந்த குருவாம் உயர் சீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன். அரணுகந்த குருவாம் உயர் சீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன்.
குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூடும் மாய வினைகள் யாவும் வெல்வேன். குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூடுமாய வினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோர் கலியுகப் பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கண்டனை கும்பிட்டல் பிணிகள் நீங்க மகிழ்வேன். உள்ள குமுறல் ஓய்தே நல்ல வழி செல்வேன். குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூடுமாய வினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோர் கலியுகப் பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கண்டனை கும்பிட்டந்தன் பிணிகள் நீங்க மகிழ்வேன். உள்ள குமுறல் ஓய்தே நல்ல வழி செல்வேன். நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகேசன் உயர் நித்தில பொன்முறுவல் வள்ளிநேசன். அவன் நீளம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசன். தூரன் நெஞ்சில் நீங்காதென்றும் அங்கு வாசன். நீலமயில் மீறில் ஏறி ஆவினல் கோடியில் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகேசன் உயர் நித்தில பொன்முறுவல் வள்ளிநேசன். அவன் நீளம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்திய சோதி வடிவமா பிரகாசன். தூர நெஞ்சில் நீங்காதென்றும் அங்கு வாசன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன். அவள் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். வாவா முருகா வடிவேல் அழகா 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 வாவா முருகா முருகா. சிறப்பு விருந்தினரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.
சிறப்பு விருந்தினரை கௌரவப்படுத்த மாணவிகளின் பெற்றோர்களை அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா, சங்கத்தமிழ் 3 தா, சங்கத்தமிழ் 3 தா. அவையோர் அனைவருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னை இங்கே ஒரு விருந்தினராக அழைத்தமைக்கு சிவநிர்த்தியாஞ்சலி நிறுவனர் அக்ஷய சசிகுமார் அவர்களுக்கும், எனது நண்பரும் சொல்லப்போனால் உறவுனே சொல்லிக்கலாம் என் தம்பியுமான சசிகுமார் அவர்களுக்கும், அவர்களது குடும்பத்தாருக்கும், லக்ஷனா பெற்றோர்களுக்கும், ஆராதனா பெற்றோர் அவர்களுக்கும் இங்கே என் நமஸ்காரத்தையும் என் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதை பற்றி பேசுவது, எப்படி பேசுவது என்று சற்று யோசிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே இந்த பகுதியில் இப்படி ஒரு இசைக்கும் கலைக்கும் இவ்வளவு ஒரு ஆதரவும் பேராதரவும் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது இது சென்னையில் தான் சாத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கோவையில் இப்படி ஒரு பல நடனக் கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோவையை நல்ல ஒரு கலை மைய பகுதியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே அக்ஷயா அவர்கள் தனது விடா முயற்சி, உழைப்பு, அக்ஷயாவை எனக்கு குழந்தையிலிருந்து தெரியும். அவள் சின்ன குழந்தையிலேருந்து என்னுடைய இடுப்புக்கு கீழே இருந்து தெரியும். அப்படி பார்த்த ஒரு குழந்தை இன்னைக்கு தைரியமாக உட்காந்து அவள் ஒரு டீச்சராகி நட்டுவாங்கம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண காரியமே அல்ல. அதற்கெல்லாம் ஏதோ ஒரு உழைப்பு மாத்திரம் சொன்னாலும் அதற்கு மேலாக அவளுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் கற்றுக்கொண்டு நட்டுவாங்கம் செய்கிறார்களா அல்லது மேடை ஏறி முடிவதில்லை. அப்படி ஏதோ பாலாலும் தேனாலும் பிரம்மாவுக்கு அவள் போன ஜென்மத்தில் அபிஷேகம் செய்திருக்க வேண்டும். ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு அவள் பிறந்திருக்கிறாள். நல்ல குடும்பத்திலே நல்ல ஒரு அம்மா அப்பா அவளை ஈன்றெடுத்து அவளுக்கு அக்ஷயே 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 என்ற அக்ஷய பாத்திரம் போல நல்ல பெயரை வைத்து அவள் தொட்டதெல்லாம் துளங்குவது போல படிப்பிலும் அவள் சுட்டி. சிறு வயதிலே அவள் எழுதுகின்ற எழுத்தையெல்லாம் பார்த்து நான் ஆனந்தப்பட்டிருக்கின்றேன், அற்புதப்பட்டிருக்கின்றேன். அவளது ஒவ்வொரு செயல்களுமே முத்து முத்தாக இருக்கும். ஏனென்றால் நான் கண்கூட நேராக பார்த்த ஒரு குழந்தை தான் இன்னைக்கு மேடையிலே நட்டுவாங்கம் செய்கின்ற பொழுது அந்த நட்டுவாங்கத்தை கூட பெரிய மேஸ்ட்ரோஸ் இங்கே இருக்கிறவங்கெல்லாம், பிரவீன் ஆகட்டும், மிருதங்கம் வாசித்த பார்த்தசாரதி ஆகட்டும், வயலின் வாசித்த சிவகாமி ஆகட்டும், இவர்களெல்லாம் மூத்த கலைஞர்கள். அவர்களோடு சரிசமமாக அமர்ந்து கொண்டு தட்டுவது என்பது அது பயங்கர ஒரு சாமர்த்தியம் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அந்த நட்டுவாங்கத்தை கூட ஒரு அடக்கமாக எங்கு தட்ட வேண்டுமோ அங்கே தட்டி கொண்டு யாருக்கும் ஒரு ஓசையை வேறெங்கும் எழுப்பாமல் தேவையான இடத்துல அடவுகள் கோர்த்து செய்திருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நாட்டியம், பாட்டு, இந்த இசை வாத்திய கருவிகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சாமர்த்தியம் இருந்தால் மட்டும்தான் முடியுமே தவிர சாமர்த்தியம் இல்லை என்றால் கற்றுக்கொள்ள முடியாது. இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வு. அவர் முதலிலே, ஏய் தம்பி
கொஞ்சம் அமைதியாக இருப்பா, யாரும் பேசிகிட்டே இருக்கீங்க. இந்த ஆரம்ப நிகழ்வு, அந்த புஷ்பாஞ்சலி குழந்தைகள் வருகின்ற பொழுது ஒரு பயம் இல்லை, ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு. டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை கணக்கச்சிதமாக எடுத்து அழகாக உள்ள ஒரு பிரவேசிக்க அடவு, ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கறது அப்படியே பளிச்சன் ஒரு அப்படி இருந்தது. நமக்கெல்லாம் இந்த குழந்தைகள் இப்படி ஆடுகின்ற பொழுது நம்ம உட்கார்ந்துக்கிட்டு என்ன வேணாலும் தாளம் போடலாம், சொல்லலாம், சிரிக்கலாம், இன்னும் அரமண்டி போடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த லைட்டெல்லாம் போட்டு மேடையில் நின்று ஆடும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைங்க சாதாரணமாக 2 பேர் ஆராதனும் லக்ஷனாவும் ஆடுகின்ற பொழுது அந்த டீச்சர் எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கணும். ஒரு டீச்சர் தன் நல்ல வருத்தி கொண்டு தான் இதை சொல்லித்தர வேண்டும். பல தியாகங்களை செய்துவிட்டு வீட்டிலே பல வேலைகளை எல்லாம் விட்டு விட்டு தான் இந்த ஒரு ஆசிரியை பணி என்பது சாதாரண பணி அல்ல. எந்த ஆசிரியை பணி எடுத்துக்கொண்டாலுமே அது சாதாரண பணியே அல்ல. இன்னும் இந்த கலை என்று சொல்லுகின்ற பொழுது இது நுண்கலை, இது ஒரு கிரிட்டிக்கல் ஆர்ட் ஃபார்ம் என்று சொல்லுவார்கள். இந்த நுண்கலையை பயிற்றுவிக்கின்ற பொழுது நுணுக்கமாகத்தான் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படித்தான் இருக்கும். இவர்கள் ஆடிய அந்த புஷ்பாஞ்சலி ஆகட்டும், ஒரு பாரம்பரியமான ஒரு புஷ்பாஞ்சலி, அந்த தத்தோடகதா அவ்வளோ அருமையான ஒரு புஷ்பாஞ்சலியை சர்வசாதாரணமாக ஆடிவிட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் அலாரிப்பு, இந்த திஸ்ரா அலாரிப்பு, அது ஒரு காலப்பிரமாணத்திலே 3 காலப்பிரமாணத்திலே தட்டி சுகமாக அதை செய்து அவர்கள் அழகாக வெளியே சென்று விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக மையப்பகுதி, மற்ற பாடல்கள்லாம் ஆடிவிடலாம். அந்த ஜதீஸ்வரம் என்று வருகின்ற பொழுதுதான் ஜதியும் ஸ்வரமும் இணைந்து பின்னி பிணைந்து அடவுகள் கோர்த்து அதில் பல விந்யாசங்கள் எல்லாம் அடவுகளிலே வைத்திருப்பார்கள். அதில் ஒரு லாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டீச்சர் பொறுத்த வரைக்கும் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரே கல்யாணி பிரவீன் பாடுகின்ற பொழுது அந்த கல்யாணியுடைய அழகு வேறு, இன்னொருவர் பாடுகின்ற பொழுது அந்த கல்யாணி வேறு. ஒரே கல்யாணி ராகம்தான். அவர்கள் அந்த குரலிலிருந்து வருகின்ற அந்த காற்றின் வழியாக வருகின்ற அந்த ஸ்வரமா எதென்று நமக்கு தெரியாது. எத்தனையோ பேர் மிருதங்கம் வாசிக்கிறாங்க. அதே மிருதங்கம் தான் இன்னைக்கு பார்த்தசாரதி வாசிக்கின்ற பொழுது நம்மளை எங்கேயோ கொண்டு போகுது. நான் அது பின்னாடி அந்த பக்க கலைஞர்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த பகுதியை நான் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த 2 குழந்தைகளும் அந்த வசந்தா ஜதீஸ்வரம் என்பது தஞ்சை நால்வர் நமக்கு போட்ட பிச்சை. அவர்கள் போட்ட ரூட்டில் தான் நம்மளாம் போயின்னு இருக்கோம். நம்மளாம் ஒன்று கண்டுபிடிச்சு இப்படியெல்லாம் காலரை தூக்கிக்கிறதுக்கு ஒரு அருகத்தையும் நமக்கு இல்லை. அவர்களெல்லாம் போட்டு வைத்து கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு ரூட் போட்டிருக்காங்க. அந்த ரூட்டில் நம்ம நல்லா அழகாக பயணம் பண்ணணும். அப்படியாக அந்த ஜத்தி முடிஞ்சதுமே அதுலேயே ஒரு கணக்கு, ஒரு 5 கணக்கு 6 கணக்கெல்லாம் வச்சு அது எப்படி அந்த முத்தாய்ப்பை குழந்தைகள் முடித்து, இந்த குழந்தைங்களுக்கு இப்போ தெரியாது, நீங்கள் பெருசானதுக்கப்புறம் +2 எல்லாம் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் லெவல் வரும்போது ஒரு நாள் CD போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஆடி இருக்கமான்னு அவ்வளோ பெருமையாக நீங்கள் நினச்சிக்குவீங்க. முடிஞ்சால் நீ உண்மையான கலைஞனாக இருந்தால் ஆனந்த கண்ணீர் வடிப்ப. எங்கள் டீச்சர் இப்படி சொல்லி கொடுத்தாங்களா, இவ்வளோ அரமண்டியா, இவ்வளவு கணக்கா, இது இவ்வளோ நுட்பமா. இவர்களுக்கெல்லாம் நாங்கள் சிறு கதவு தான் திறந்து வைத்திருக்கின்றோம். பெரிய கதவு, பல்கலைக்கழகம் என்ற ஒரு கதவு இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் சொல்கிறாங்க, அப்போல்லாம் நாங்கள்லாம் கற்றுக்கிற பொழுது, நம்மெல்லாம் சொல்லி கொடுக்குற பொழுது டான்ஸ் கற்றுக்குவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நான் டீச்சர் ஆகணும்னு ஒவ்வொருத்தையும் அப்படி கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. நான் டீச்சர் ஆகணும், நான் நட்டுவாணர் ஆகணும், என்னமோ ஆகணும்னு சொல்கிறாங்க. அதற்கு தகுதிகளும் வளர்த்தி கொள்கிறாங்க. அதற்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள். அதே போல் 400 விளையாட்டு பொம்மையா, இந்த நவரச கானடா, அந்த ராகம், பிரவீன் உண்மையாகவே பிரவீனை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியாது நமக்கு. அந்த ஒரு முதல்ல அந்த ஒரு டெஸ்டிங் பண்ணும்போதே அவர் இங்கே இந்த அரங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தெரிந்தோ தெரியாமலோ 3 சேர்ந்து சக்கரவாகத்தில் அந்த கரெக்டாக பிரவீன், அந்த சக்கரவாகங்கிறது என்ன ஒரு ராகம், நம்ம எல்லாம் காக்கின்ற ஒரு கவசம் அந்த ராகம். அந்த ராகத்தை பாடி அவர்கள் ஸ்ருதி சேர்க்கின்றார்கள். எல்லாம் சரியாக இருக்கின்றதா, அந்த ஒளி சரியாக வருகிறதா, பக்குவமாக இருக்கிறதா. அவர்கள் அந்த அம்மா வயலின் வாசிக்கிறம்மா,
அந்த சக்கரவாக ராகத்தை பாடி விட்டு விட்டா பாடி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் விநாயகனை வினை தீர்ப்பவனே, அப்படி ஒரு பாட்டு, ஒரு எவ்வளோ பெரிய மேதை பாடிய ஒரு பாடலை இங்கே அவர் பாடுகின்ற பொழுது அந்த உச்சஸ்தாய், அந்த அதெல்லாம் ஒரு உயிர். அதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ரசிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாரும் ரசிச்சிங்க. ஏன்னா யாருமே பேசலை. சில சலங்க பூஜை அரங்கேற்றத்துலலாம் காய்ச்சி மூச்சு, இவளோட கச்சேரி தான் கேட்குமே ஒழிய பாட்டுக்கு இந்த கச்சேரி கேட்காது. பேச்சு கச்சேரி நடக்கும். இந்த பேச்சு கச்சேரியும் இங்கே நடக்கலை. அமைதியாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க, குழந்தைகள் முதல் கொண்டு அமைதியாக. இது ஒன்று போதும், இது நீ இசையை ரசிக்கிறேங்கிறதுக்கு இது சாட்சி, இது ஒன்று போதும். அப்படியாக இந்த 2 குழந்தைகளும் அந்த வசந்தா ஜதீஸ்வரத்தில் அந்த டீச்சர் அவ்வளோ லாக்காக வச்சுருக்கா. இதே வசந்தா ஜதீஸ்வரம் எங்கள் நாட்டிய பள்ளியில் நாங்கள் எடுக்கிறோம், இது மாதிரியே இல்லை. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட தான் படிச்சுக்கிட்டோம். 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட படித்தோம். அடவு முறைகள் எல்லாம் ஒன்று தான், கணக்குகள் வித்தியாசப்பட்டு அவரவர்களுக்கு அந்த வயதுக்கு அனுபவத்துக்கு மாற்றிக்கொள்கிறோம். அந்த மாதிரி அடுத்தபடியாக அந்த 400 விளையாட்டு பொம்மையாப்பா, அந்த பொம்மை மாதிரியே நிற்கிற போசஸ், எப்பவுமே டான்ஸில் சொல்லுவாங்க ஒரு பாஸ் ஒரு போஸ் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இசை நுட்பம், இசை ஒரு கண்ணுங்க, எப்பவுமே இசை தான். இசையை விட்டுட்டு நீ நாட்டியெல்லாம் பண்ணவே முடியாது, இசை எப்பவுமே. அப்போ அந்த பாட்டு, அப்போ என்ன சொல்கிறாங்க, கீதம் வாத்தியம் நிருத்தியம்னு சொல்கிறாங்க. இப்போ இறைவனுக்கு என்ன பிரீத்தி பிடித்ததுன்னா நிருத்தியம் தான் பிடித்தது, நாட்டியம் நடனம். அதனால தான் ஒரு இசை வழி கூத்தன்னு சொல்கிறாங்க. அவ்வை பாட்டி சொல்கிறா, சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகுன்னு சொல்கிறா இல்லையா? சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு, சிவத்தை பிடித்துக்கொள், உள்ளம் சிவம், அன்பே சிவம்னு சொல்கிறாரு வள்ளல் பெருமான் இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒன்றுமே கொடுக்க முடியல, அன்பான ஒரு வார்த்தை சொல்லு போதும். அதை விட வேற உலகத்தில் என்ன? இந்த டீச்சர் அதுதானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. வாழ்வியல் கல்வி சொல்லிக் கொடுக்குறா டீச்சர். பரதநாட்டியம் மட்டும் சொல்லிக் கொடுக்கறதில்ல, அந்த குழந்தைங்களை காலை நேரம் சேர்த்து வச்சுக்கோ, ஒழுங்காக உட்காரு, நிறைய தண்ணி குடி, யாராவது வந்து நமஸ்காரம் சொல்லு, இத்தனையுமே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நாட்டிய பள்ளி ஒரு ஆலயம் தானே, லயம்னு சொல்கிறோம். அதுக்கு கூட லயத்தோடு தான் போகணும், பார்த்தா அடிச்சிருவான் இல்லைன்னா இல்லையா? லயம், அவர் நந்திகேஸ்வரர் ஏன் லயம்னு வச்சாங்க, அதை கூட கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வெளியில் வந்துடணும். அப்படி அந்த ஜதீஸ்வரத்தில் அவ்வளோ விஷயங்கள் வச்சுருந்தாங்க, அனாவசியமாக ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அழகு தெய்வமாக அப்படியே ஒரு ஃப்ளவர் மாற்றி ஒரு காவடி சிந்து, அது என்ன ஒரு அந்த இசை, அந்த மியூசிக் சைடு அவங்க பண்ணுற ஜாலம் இருக்கு, அது ஒரு பெரிய த்ரில்லிங். அது அந்த ஜாலமெல்லாம் நமக்கு ரசிக்கணும். நான் இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா, நட்டுவாங்கத்தை பார்க்கறதா, பார்த்தானை பார்க்கறதா, பிரவீனை பார்க்கறதா, சிவகாமியை பார்க்கறதா, ஒரே எப்படி நமக்கு படபடப்புன்னு ஆகுது. ஒரு நிம்மதியாக உட்காந்து பார்க்கலான்னா முடிய மாட்டேங்குது. இங்கே அங்கே கண் இப்படி போயிட்டே இருக்கு, போகுது. எதை சொல்கிறது, யாரை சொல்கிறது, யாரை சொல்ல வேண்டான்னு ஒரு படபடப்பை ரசிக்கிறது, ஒரு படபடப்பு வந்துடுறது பாருங்க. அதை கொடுக்கறதுக்கு ஒரு பரவசம் தானே. இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் எவ்வளோ மெனக்கிட்டு இருக்கணும். இவங்க சின்ன குழந்தையிலேருந்து இதெல்லாம் வந்த இந்த பிராயத்திலேருந்து வந்ததுனால தான். பருவத்தே பயிற்சினா 5இல் விளையாதது 50இல் விளையாது. அதனால் இந்த பிராயம் சரியான பிராயம், இதில் தான் கற்றுக்கணும். அந்த 400 விளையாட்டு பொம்மையை ஆடுகின்ற பொழுது பொம்மை மாதிரியே போய் பாசஸ் அதெல்லாம் கொடுக்கறது வந்து இதெல்லாம் அது டீச்சர்கிட்ட தான் இருக்குது. அந்த இதெல்லாம் அந்த நுட்பம் எல்லாம் நீங்கள் என்ன தான் இந்த இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்தா நம்ம ஒரு விழா நடக்கிறதுங்கிறது பெற்றோருக்கு பெரிய ஒரு சவாலான காரியம். அதற்காக பெற்றோர்களுக்கு தான் இங்கே பெரிய கரகோஷம் ஒன்று கொடுக்கணும். அந்த பெற்றோர்கள் ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்து இந்த டீச்சர்கிட்ட விட்டால் இவர் நல்ல நியாயமாக சொல்லி கொடுப்பாங்க. இந்த டீச்சர் ரொம்ப அறிவு ஜாஸ்தி. எப்படின்னா தான் கற்றுக்கொண்டு அரங்கேற்றம் பண்ணி ஒரு எம்ஏ பண்ணி அதை யூனிவர்சிட்டியில் படித்து அதை ப்ராக்டிக்கலாக இல்லாமல் தியரியாகவும் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் பன்முகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை தான் அவள் கை தூக்கி விடுவா. அவளுக்கே ஒன்றும் தெரியல, அவன் என்ன பண்ணுவா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பல குருமார்கள்கிட்ட அமுதாக்கா கிட்ட கற்றுக்கிட்டாலுமே அந்த பல்கலைக்கழகத்தில் போகும்போது அங்கே 2-3 குருமார்கள் அவரவருடைய அறிவு அவரவர்களுடைய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டெல்லாம் சொல்லி தருவாங்க. அதையெல்லாம் அவள் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் சர்வே ஆகி வந்திருக்கான பெரிய சமாச்சாரம். இந்த குழந்தைங்க அடுத்து தில்லானா எப்படி ஆட போனோம் நமக்கு ஒரே எதிர்பார்ப்பு.
என்னென்னலாம் பண்ணுவாங்களோ, ஜாலங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த குட்டி என்ன போடுறவ இத்தினூண்டு இருக்கா, சுண்டக்கா மாதிரி இருக்கா. இவ லக்ஷனா பேர் பாருங்க, பேரே லக்ஷனான்னு அவன் அம்மா அப்பா வச்சிருக்கா. லக்ஷணமாக இருக்கா, அதுக்கு தான் பேர் லக்ஷனான்னு பேர். அடுத்தது ஆராதனா. அப்பா அந்த முகமே பாருங்க ஒரு ஆராதிக்கிற மாதிரியே இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் இந்த 2 குழந்தைங்கள பார்த்தா இது சாமர்த்தியம், அது புத்திசாலி, 2 ஒன்று தான். சாமர்த்தியத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் 2 ஒன்று தான். ஆனால் இது கொஞ்சம் சாமர்த்தியமாக பண்ணுது, அது புத்திசாலித்தனமாக பண்ணுது. இப்போ 2 குழந்தைகளுமே இவங்கெல்லாம் உண்மையாகவே நான் டீச்சர் ஆகிறதுக்கு இது தகுதி, ஒரு சான்று இப்போவே சொல்லலாம். சும்மா ஒன்றுமே பண்ணாமல் அரமண்டியே போடாமல் நான் டீச்சர் ஆவேன்னா தப்பு. நல்லா அரமண்டி போட்டு தாளத்தில் ஆடி உட்காந்து ஆடி முகபாவங்களை எல்லாம் பளிச்சுன்னு வெளியில் காமிக்கணும். அப்போ காண்கின்றவர்கள் எல்லாம் காந்தமன ஈர்ப்பதோடு மன மகிழ்ச்சியை கொடுப்பது தான் நடனம். இப்போ நாட்டியம் எது சொல்கிறோம்? அப்போது அக்ஷயா அவர்கள் அந்த ஒரு நரசிம்மநாயக்கன் பாளையத்திலே அப்படி ஒரு ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பஜனை இருந்திருக்கும் அந்த காலத்தில். ரங்க ரங்கா ரங்க ரங்கான்னு. அவள் குடும்பமும் சாதாரண குடும்பம் இல்லை. தோண்டி பார்த்தா அவள் தாத்தா ரங்கசாமி, உங்கள் தாத்தா பாட்டனார், அவள் அம்மா பாட்டி ரங்கநாயக்கி. அவர் ஆசிரியர். அவர் அப்போவே ஒரு ஆசிரியர் பரம்பரை. அதனால தான் அவளுக்கு அங்கே ஏதோ விட்ட குறை தொட்ட குறை அவளுக்கு வந்துருச்சு. ரங்கநாயகி என்கின்ற அக்ஷயா தான் அவள் பேரே. அப்போ ரங்கனுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு இருந்தனால தான் மற்றதெல்லாம் செய்ய முடிஞ்சுது. அப்படி சசிகுமார் அவர்களும் அப்படித்தான். நல்ல மனித நேயமுள்ள ஒரு மனிதர்னா அது சசி தான். என்னிடம் எப்போ முதல் அவர் என்னை பார்த்தாரோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே அன்பு, ஒரே பாசம், ஒரே நேசம்தான். எந்த மாற்றம் இல்லை. சர்மிளாவாகட்டும், அவர்கள் தர்ஷனாகட்டும், ஒரே அந்த குடும்பம் ஒரு அன்பு கொடுக்குற குடும்பம். நான் பார்த்தேன் இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தேன். இந்த 2 குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறாங்க, அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, உட்காந்துக்கிறாங்க, எல்லோரும் வர்றாங்க போகிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. நான் போய் உட்காந்து அமைதியாக பார்த்தேன். இவ்வளவு எங்கள் வீட்டிலலாம் இது நடக்குமான்னு தெரியாது, இப்படி ஜாலியாலாம் நடக்குமான்னு தெரியாது. அது நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன். என்ன பார்த்தா ஓப்பனாக சொல்லிக்கிறது தப்பு இல்லை. எங்கள் வீட்டிலலாம் இது நடக்குமான்னு தெரியாது. எங்கள் வீட்டில் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, உட்காடுறாங்க. நான் அப்படியே பார்க்குறேன், இது என்னடா, இது என்ன நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு மனோதத்துவ ரீதியாக இந்த குழந்தைகள் வேறேன்னு காமிக்கிறதே இல்லை, அந்த குடும்பம்னு காமிக்கிறாங்க. உடனே எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க. நான் வேற ரூட்டு, இவங்க வேற ரூட்டு. ஆனால் ஒரு ரூட்டில் எல்லாம் ஒரு சந்திக்க போகிறோம், மேடையில் எல்லாம் சந்திக்க போகிறோம், அவ்வளோதான். சந்திப்பு நிகழ்ச்சி ஒரே நிகழ்வு தான். அப்படியாக இந்த குழந்தைகள் பல்லாண்டு வாழ்ந்து இந்த கலையை தூக்கி நிறுத்தணும். இந்த நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் இப்படி ஒரு டீச்சர் இருக்கான்னு நீங்கள் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட சொல்ல வேண்டாம், 10 பேர்த்துக்கிட்ட சொன்னால் போதும். அந்த 10ல் 2 குழந்தை சேர்ந்தா போதும். இப்படி ஒரு டீச்சர் இப்படி ஒரு ஊரில் இப்படி நல்லா எடுக்கிறாங்கன்னு நீங்கள் இந்த கலையை சொல்லணும். பாரத தேசத்தினுடைய பழம்பெரும் கலை பரதக்கலை. இது யாரெல்லாம் பார்க்கறது? எத்தனை தேவதாசிகள் இதை ஆடி இன்னுயிர் நிறுத்திருப்பாங்க. அவங்களையெல்லாம் நம்ம போற்ற வேண்டாமா? எத்தனை நட்டுவனர்கள் நமக்கு கொடுத்து இந்த சொத்து, அவங்க போட்ட ரூட்டில் நம்ம எவ்வளோ அழகாக போகிறோம். அதனால் நாட்டியம்ங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. ஏதோ ஒரு பரதநாட்டியம், ஏதோ ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு ஸ்கூல், அப்படி இல்லாமல் நம்ம ஸ்கூல், நம்ம பகுதியில் இப்படி ஒரு நாட்டிய பள்ளி இருக்குது. இந்த நாட்டிய பள்ளியில் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு முடியலையே அப்பா உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று கற்றுக்கோ. டான்ஸே இல்லை, பாட்டு கூட கற்றுக்கோ. பாட்டு கற்றுக்கோ, மிருதங்கம் கற்றுக்கோ, ஏதாவது ஒரு கருவி, இசைக்கருவிகளோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டா குற்றம் தவிர்க்கப்படும். ஒரு நல்ல கலையை கற்றுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வீண் போனதாக சரித்திரமே இல்லை. ஆனால் கற்றுக்கிறது நல்லா கற்றுக்கணும். அதுதான் யாருக்கிட்ட படிக்கணும்னு இருக்குது. அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம். இப்போ நாங்கள் எங்கள் டீச்சர்கிட்ட படிச்சுக்கிட்டோம். படித்ததுக்கு முந்தா நேற்று என்னுடைய நிகழ்வு, என் மகனுடைய சலங்கை அணி விழா. அந்த சதங்கை அணி விழாவில் என் குரு வாழ்த்துனாங்க. எங்களுக்கு அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அந்த பொக்கிஷமாக நாங்கள் பார்க்குறோம். இந்த குடும்பமே என்னோட இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வாழையடி வாழையா ஒருத்தரை பார்த்ததுமே சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, உன் குரு யாருன்னு தான் கேட்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்து உன் பிஸ்னஸ் மேனை யார் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. உனக்கு முன்னாடி யார் இருந்தால் கேட்கவே மாட்டாங்க. ஒரு கலைஞரை பார்த்ததுமே, அது பாட்டாகட்டும் யாராக இருந்தாலும், டான்ஸ், முக்கியமாக இந்த டான்ஸ் ஃபீல்டில் ஒருத்தரை பார்த்தா உன் குரு யாருமா அப்படி தான் கேட்பாங்க.
அப்படி அந்த குரு, அந்த ரூட் கரெக்டாக இருக்கணும். அந்த அடிநாதம் அதை பிடிச்சிட்டோம்னா நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். அதே மாதிரி இன்னைக்கு என் சகோதரி ரேணுகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மறந்துட்டேன், நான் தெரியவே இல்லை. நான்லாம் சின்ன குழந்தை. நான் வந்து தனபால் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வெண்மதி நாட்டிய கலாலயான்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட 84, 85, 83 அப்படி அக்காலாம் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து சாமியை அழைத்தோடிவா பூர்வி கல்யாணி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவார். சார் உட்காந்து தட்டுவார். அப்போ பிரமாதமாக இருக்கும். அப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அறிவோ இந்த நுட்பம் நமக்கு தெரியலை. 83ல் எங்கள் பகுதியில் சென்னையில் ஆடினா ஆஹா ஓஹோ. இங்கே யாராவது ஒருத்தர் டான்ஸ் ஆடினா அதுக்கு என்ன விமர்சனம் வரும், என்ன கிண்டல் வருங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் அன்னைக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களாக்கா? அப்படி இந்த அக்காவை எனக்கு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. இவங்க சொன்னாங்க, லக்ஷனாவோட பேரண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி தெரியும். நான் சொன்னேன் எந்த முரளி இல்லை, அது கோவை புதூர் முரளி தான் நிறைய பேருக்கு. என்ன யாருக்குமே தெரியாது, எனக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் எதுவும் தெரியும், என்ன உண்மையாகவே தெரியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். வந்ததுக்கப்புறம் நீ சின்ன குழந்தையா நீங்கள் பார்த்துருக்கேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு வெண்மதி நாட்டிய கலாலயான்னு சொன்னதுமே அப்படியே அந்த பல விஷயத்தை நாங்கள் இந்த அக்காலாம் வந்து இன்ப விநாயகனை ஆடுவாங்க. இன்ப விநாயகனே நின் எழில்மலர் பாதம் பண்ணிந்தேன் அப்போ ஆடுவாங்க. அதெல்லாம் அப்படி நினச்சி பார்க்குறேன். எங்கள் மாஸ்டர் வந்து தட்டிகிட்டே இருப்பார். நான் இப்படி சைடில் புக்கை பார்த்தா உள்ளே தூக்கி வச்சுப்பார், விடவே மாட்டார். புக்கெல்லாம் பார்த்தா அதெல்லாம் விடவே மாட்டாங்க, தொட கூட விட மாட்டாங்க. எடுத்து நைஸாக உள்ளே தூக்கி வச்சுக்குவார். அப்படி கண்ணாடி கீழே இறக்கி வச்சு தட்டிகிட்டே இருப்பார். இப்படி எட்டி பார்த்தா உள்ளே தூக்கி வச்சுக்குவார். இன்னைக்கு எல்லாம் கடை விரித்தேன் வாங்குவோர் யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் ஆர்ட் அப்படி போயிடுது. இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த கலை மேம்பட்டு சிறக்கணும்னா ஒரு குருவை பிடிச்சிக்கணும், 10 குருவை மாற்றக்கூடாது. ஒரு குருவை பிடிச்சு அவங்களும் அதில் நிறைய நுட்பத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அவளுக்கும் குழந்தைக்கு இப்போ என்ன ஒரு ரொம்ப வயசாயிடுச்சு, ஒரு மத்தியமான பகுதியில் இருக்கா, அந்த குழந்தை இன்னும் மேலே கற்றுக்குவா. இன்னும் நிறைய ஜாவளி பதங்கள் எத்தனையோ இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தை கற்றுக்கிட்டு அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. அப்படியாக இன்னைக்கு நடந்த அந்த ஒப்பனையாகட்டும், அவங்க அப்பா சசிகுமார் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த குழந்தைகளை தேவதை மாதிரி பண்ணிட்டாங்க. தேவதை மாதிரி பண்ணி தன் குழந்தைகளை மாதிரியே சர்மிளாவாகட்டும் சசி ஆகட்டும் அவங்க ஜோக்காக பேசிக்குவாங்க, நல்ல இயல்பாக பேசுவாங்க, அவங்க வீட்டு குழந்தை மாதிரியே பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி அந்த வீட்டில் அதெல்லாம் பார்த்த பொழுது இந்த குழந்தைங்க எவ்வளோ ஒரு ஒட்டுதல் வருது பாருங்க. அந்த ஒட்டுதல் அப்போ தான் வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். உள்ளபடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் கரெக்டாக ஒரு பட்டு பாவாடை சட்டை போட்டு நல்லா அழகாக வந்து நின்று அந்த காம்பயரிங் பண்ணுற குழந்தை நல்லா அழகாக பண்ணுறா. தமிழ் நல்லா பேசணும். தமிழ் நல்லா பேசணும், தலையில் கொட்டு வைக்கணும் இல்லையா? தமிழ் ழகரம் நல்லா வரணும். சிறப்பு ழகரம் வரலன்னா நல்லா கொட்டு வச்சு விட்டுறணும். அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாமே நல்ல சமத்து குழந்தைங்க. நேற்றுக்கு வந்து 3 குழந்தைங்களும் பிரமாதமாக பண்ணாங்க இல்லையா? அந்த குழந்தைங்கள்லாம் நேற்றுக்கு பிரமாதமாக பண்ணி பாராட்டுதல்கள். பெரிய ஒரு நடன ஆசிரியை கலைமாமணி அவர்களிடம், லாவண்யா சங்கர் அவர்களிடமே பாராட்டுதல்களை பெற்றிருக்கிறீங்க நேற்றுக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமும் இந்த சிவ நிருத்தியாஞ்சலி மேலே 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 உயர உயர பறக்கணுங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்த்துக்கள். பெற்றோருக்கு பெரிய பங்கு, உங்களுக்கு பெரிய சபா சொல்லணும். ஆமாம். அதே மாதிரி இந்த இசைக்கலைஞர்கள் இவர்களை பற்றி ஒரு 5 நிமிஷமாவது எனக்கு பேசலைன்னா நான் வந்ததுக்கு இன்னைக்கு தகுதியே இல்லாமல் போயிடும். முதல்ல பிரவீனை சொல்கிறேன். பிரவீன் வந்து என் குழந்தை மாதிரி. பிரவீனை ஒல்லிக்குச்சி குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். பிரவீன்கிட்ட என்ன ஒரு குணம்னா ஒரே குணம்தான், குணமே மாறலைங்க. அதுக்காக ஒரு கைத்தட்டு தட்டி தான் ஆகணும் எல்லாருமே. அவர் பாட்டுக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை, நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர். நான் எப்பவுமே அவன்கிட்ட சொல்லுவேன், நீ உலகம் பூரா சுற்றி வர்றதுக்கு ஒன்னே தான்டா காரணம், உன் குணத்தை மாற்றிக்கவே இல்லை. அன்னைக்கு பார்த்த பிரவீன் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன். ஒரு கூட்டி குறைச்சி யாருக்கிட்டையும் பேசுறது, ஒரு கிண்டல், அந்த மாதிரியெல்லாம் அந்த குழந்தைகிட்ட ஒரு நாள் நான் பார்த்தது இல்லைங்க, இனியும் நான் பார்க்க போகிறதில்ல. எத்தனை பேர் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் அந்த குழந்தை அதெல்லாம் பண்ணாது. அந்த குழந்தை இருக்கிற இடமே ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணிவிடும். அம்மா கேட்டாங்க, ஓ என்ன குரல் அது அப்படி கேட்டிங்களா இல்லைங்களா? உடனே சொன்னேன், அது தெய்வீக குரல் தான் சொன்னேன் அம்மாட்ட. அது தெய்வீக குரல். அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். போழக்குடி கணேசையர் எனக்கு நர்த்தகி சொல்லுவா, நர்த்தகி என்கிட்ட சொல்லுவா. போழக்குடி கணேசையரை பற்றி
அவள் சொல்லுவாள் சொல்லி, ஐயோ அங்கே நான் போய் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் முரளி அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஃபேமிலியே அத்தை அப்பா அம்மா எல்லாம் மிருதங்கம் வாசிப்பாங்க, பாட்டுவாங்க, ஹார்மோனியம் வாசிப்பாங்க, எல்லாம் உண்டு, வயலின் வாசிப்பாங்க. அந்த குடும்பமே ஒரு மேஸ்ட்ரோ. அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை தான் பிரவீன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு பாருங்க. உலகம் பூரா பாடுறாருங்க. என்னைக்கு வாழ்வாங்கு வாழ்ந்து குடும்பத்தோட நீ சீரும் சிறப்புமோட இதே குணம் இதே பிரவீனா தான் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும். ஆமாம். அடுத்தபடியாக மிருதங்கம் என்னங்க, என்ன வாசிப்பு, அது ஒரு அடக்கமாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், தேவையில்லாமலாம் சட்ட 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 தக்கிட்டு தக்காக்க அதுக்கு 16 வைக்கிறது 8க்கு அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த 8னா 8 கணக்கு தான், 4னா 4 கணக்கு தான். சுகமாக அவருடைய குரல் எது, இந்த மிருதங்கத்தினுடைய நாதம் எதுன்னே தெரியலைங்க. ரெண்டும் இணைந்து போயிடுச்சு, இப்படி இணைந்து பிளண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி இந்த பார்த்தானுடைய குடும்பமும் சாதாரண குடும்பமெல்லாம், அவன் தாத்தால பெரிய மிருதங்க மேதைகள், எனக்கு தெரியும் மிருதங்க மேதைகள், அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு சொந்தக்காரர். அவங்க அப்பாலாம் பாட்டு இசையை அக்கு வேற ஆணி வேற அப்படி பிரித்து போட்டு வர்றவங்க அப்பா. ஒரு சொரத்தை எடுத்தனா சொரமே பாடுவார் அவங்க அப்பா. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்த குழந்தை தான் பார்த்தசாரதி. நாங்கள்லாம் அன்பா பார்த்தான்னு கூப்பிடுறோம். என்னைக்கும் பார்த்தாக்கிட்டே இந்த குணம்தான். எங்கே பார்த்தாலும் எங்களெல்லாம் மாஸ்டருங்கிறத தவிர ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் எங்களெல்லாம் சொன்னதில்லை. அப்படி ஒரு நல்ல குணம். அதெல்லாம் நீடூடி வாழணும், பல்லாண்டு வாழ்ந்து எங்கள் கோவைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சென்னையிலேருந்து அப்படியே குடிபெயர்ந்துட்டார் இங்கே. அப்படி இவரையெல்லாம் பயன்படுத்திக்கணும். நம்மெல்லாம் தான் நல்ல தன்னுமை கலைஞர்களை பயன்படுத்திக்கணும். அப்படியாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்தது சிவகாமி. சிவகாமி என்னன்னு சொல்கிறது, சிவகாமி எனக்கு ஒரு 25 வருஷமும் சிவகாமியை தெரியும். அப்படி ஒரு குழந்தை. சொல்லுவாங்க குரல் இல்லாதவருக்கு விரல்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு குரலும் இருக்குது, நல்ல ஒரு பாட்டும் பாடுவாங்க, நல்ல வாசிப்பு. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் கவனிச்சிங்க? அந்த மிருதங்கத்தோட அந்த பாட்டோட இடையில கொடுக்கக்கூடிய அந்த அந்த இசை நுட்பம் இருக்கே, அது போய் இடையில போய் வர்ற அந்த நுட்பம், அது எவ்வளவு நம்ம அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு கச்சேரிக்கு வந்தால் இது எல்லாமே ரசிக்கணும். சும்மா எனக்கு என்ன டிஃபன் போடுவாங்க, எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, எப்போ முடியும் ப்ரோக்ராம், ஐயையோ இது பரதநாட்டியமா, இப்படி யாரும் நினைக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம நினச்சதுனால தான் நம்மளை விட்டு எல்லாம் நிறைய போயிடுது. இப்போ போகாமல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு கட்டாயத்தின் பேர்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் பார்க்கணும். பார்த்தா அதுவே நமக்கு நிலையாக நின்றுரும். அப்படி அந்த அம்மா என்ன வாசிப்பு. அவங்க இன்றைக்கி ஒரு இசைப்பள்ளியில் அவங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு பல இன்னல்களில் இருந்து கொண்டு நமக்கு வந்திருக்காங்கன்னா பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரியது. நம்ம குடும்பத்தில் ஒரு பெண் மாதிரி அவ. ஆமாம். அதுக்கப்புறம் அபு. இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து இவ்வளவு வெளிச்சத்தோட பளிச்சர் வெளியில் தெரிகிறாங்கன்னா அது அபு தான் காரணம். அபு கிட்ட சொல்லுவாங்க, அவர் ஒரு ஆன் பண்ணி வச்சுட்டா, மைக் ஆன் பண்ணி வச்சுட்டா, ஒரு விசிலிங் சவுண்டோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ நம்ம குரல் மாதிரியே இருக்கும், வேற மாதிரியே இருக்காது. அப்படி அவரோட உழைப்பு வந்து பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்களோட அபு அவர்கள் வந்து எங்களோட பயணப்பட்டே தான் இருக்காரு. அவரும் அப்படிதான். எந்த ஒரு பந்தாவோ இல்லை நம்ம இதிலிருந்து மேலே போயிட்டோம், நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், நம்ம இனி வேற மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கணும், அப்படியெல்லாம் அவர் இல்லவே இல்லை. இன்னைக்கும் எங்கள் 2 பேர்த்த மாஸ்டர் 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 இந்த மாதிரி தான் பேசி தன்னடக்கத்தோடு இருக்கிற குழந்தை தான் அபுவும். அதனால் இந்த நேரத்தில் அபுவையும் நான் வாழ்த்துறதுல எனக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை. என்றைக்குமே எங்களோட சசி சாரோட என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு என்றைக்குமே உண்டு கண்ணா. என்ன அதே மாதிரி அவங்க அக்கா பையன் கூட இருந்து அவ்வளவு வேலை செஞ்சு கொடுப்பான். எல்லாம் என்ன மாமாவுக்கு என்ன செய்யணும், எவ்வளவு அவர் விரும்புவார், எங்கெங்கே நிற்கணும், அது நின்று அவங்களே லைட்டிங்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஆம்பர் எங்கே வரணும், ப்ளூ எங்கே வரணும், எங்கே இந்த ஃபேஸில் விழுகணும், முதுகில் எங்கே விழுகணும், ஸ்பாட்லைட் எங்கே விழுகணும், எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இது என்னன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு காமிக்கிற இந்த இடங்கள் தான் இதெல்லாமே. அப்படியாக உங்களுக்கு பெரிய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளிப்பதிவு யார், எப்பேற்பட்டவர் என அக்ஷயாவுடைய கணவர் தான் இதை மேற்கொண்டிருக்கிறார்.
கார்த்தி அவங்க அம்மா பெரிய நடிகை. அவங்க ஆனந்த கும்மியில் அவங்க அம்மா வர்ற அந்த அழகு இருக்க, எத்தனை பேர் எங்கள் காலங்கள் ஆனந்த கும்மி அப்படி ஓடி வருவாங்க அந்த பாட்டுக்கு இல்லையா? மறக்கவே முடியாது. பொண்டாட்டி தேவையில் அவன் அம்மா தான் ஹீரோயின். பார்த்திபனுக்கு ஜோடி அவங்க அம்மா தான். ஆமாம், அந்த குழந்தை அவங்க அம்மாவை நான் பார்த்துருக்கேன். சசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவங்க வீட்டுக்கே வந்து என்னோட நல்ல தன்மையாக பேசியிருக்காங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட அவங்க இல்லை, ஆனால் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கார்த்தி, உன்னுடைய வளர்ச்சி நல்ல குடும்பத்தோடு அவங்க அம்மா நினச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா? எங்கேயோ போய் நீ வேற எங்கேயோ இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கலையோடு சேர்த்து அவன் அம்மா இங்கே ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஆனந்த கும்மின்னு ஒரு படம் பாருங்கள். இன்றைக்கி போய் யூடியூப்பில் நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஆனந்த கும்மின்னு படம் போட்டாலே வரும். அப்படி ஒரு நடிப்பு அவன் அம்மா. அப்படி ஒரு சிறந்த நடிகையினுடைய மகன் தான் அக்ஷயாவுடைய கணவர். அவர் தான் இந்த பொறுப்பை எடுத்து இதெல்லாம் சிரத்தையாக பண்ணுறாரு. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேக்ட்ராப் சுரேஷ் அவர்கள் வந்திருக்காரா? சுரேஷ் அண்ணே நமஸ்காரம். ஆமாம், எப்படி எங்கே எதெல்லாம் வைக்கணும், எவ்வளவு இதெல்லாம் புற அமைப்புன்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தில் ஒரு லைட் எப்படி இருக்கணும், ஒரு புற அமைப்பு எப்படி இருக்கணும், மேடையினுடைய அளவு எவ்வளவு இருக்கணுங்கிறதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அந்த சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கணக்குக்கு தூண் கண்டிப்பாக இருக்கணும். இந்த பில்லர் இல்லாமல் இருக்கவே கூடாது மேடை. அதுக்கு 2 பில்லர் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. இதெல்லாமே இளங்கோவடிகள் அரங்கேற்றுக்காதையில் சொல்லியிருக்காரு. இதை கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பரிசு புத்தகமாக நீங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். என்ன, சிலப்பதிகாரமே நம்மளுடைய தமிழ் காவியம், முதல் தமிழ் காவியமே சிலப்பதிகாரம் தான். அதை கூட நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் நிச்சயமாக. அந்த மாதிரி இந்த புற அமைப்பு எவ்வளோ அழகாக, பூ எப்படி வைக்கணும், எங்கெங்கெல்லாம் தொங்க விடணும், சுவாமி எப்படி அலங்காரம் பண்ணிக்கணும், அந்த வரவேற்பறை எப்படி இருந்தால் கணக்கச்சிதமாக இருக்குங்கிறதெல்லாம் அண்ணா பண்ணியிருக்காரு. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அவர்களெல்லாம் வந்த வழி, அவர்கள் கற்றுக்கொண்ட குருவிடம், அவர் குரு பெரிய குரு நாகராஜ் அண்ணாலாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவங்கெல்லாம் வந்து அவங்க அந்த அந்த வழியாக ஒவ்வொருவருக்குமே ஒரு குரு இருக்கணும். குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு படிப்படியாக அப்படி வரக்கூடிய ஒரு வழிமுறைகள் வந்து என்றைக்குமே நம்ம நிலைநிறுத்தும். அப்படியாக சுரேஷ் அண்ணா இன்னைக்கு பண்ணியிருக்கிற இந்த ஜாலம் இருக்கு, பிரமாதமான ஒரு கண்ணுக்கு பார்க்கும்போது நமக்கு அப்படி கண் வேற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி கண்ணுக்கு இதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றுமே இங்கே வந்த நிகழ்வுகளாகட்டும், இப்போ நடக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு கூட நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம மனசில் இப்போ தெரியுது. இது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏதாவது நான் விட்டிருந்தால் என்னை மன்னிக்கவும். இந்த நாட்டியப்பள்ளி மேலே 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 உயர்ந்து பல நடனமணிகளை உருவாக்கி இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுங்க, வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுங்க. அதுக்குண்டான நகர்வுகளை நகர்த்தி கொண்டு அடுத்தது அரங்கேற்றமாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதற்கெல்லாம் எங்கள் குருவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் உண்மையாக எங்கள் குரு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தோட இனி அடுத்த நகர்வு அரங்கேற்றமாக இருக்க வேண்டும். இதற்கு முன்னாடி சலங்க பூஜை பண்ணவங்கெல்லாம் அரங்கேற்றம் பண்ணிக்கொள்றதுக்கு என்ன வர்ணம் எடுக்கணும், தஞ்சை நால்வர் வர்ணமோ வேறு ட்ரெடிஷ்னல் வர்ணமெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு சப்போர்ட்டுக்கு பெரிய நமக்கு பிரவீன் இருக்காங்க, பார்த்தா இருக்காங்க. இவங்ககிட்டலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் அவ்வளோ அவங்க ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தருணத்திலே கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இன்னைக்கு நட்டுவாங்கம் பண்ண அக்ஷயா அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் டீமுக்கும் அந்த 2 தம்பிக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி, உங்கள் 2 பேர்த்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட பெயர் தெரியல, இருந்தாலும் உங்களுடைய பிரசாந்த் அருண், ஆமாம், 2 பேருமே நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி. அக்ஷயா அவர்களுக்கு முதல் குருவாக இருந்து தந்தையுமாக குருவுமாக வழிகாட்டும் ஆசானாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அவரது தந்தை சசிகுமார் அவர்களையும் இந்த மேடையிலே நான் மரியாதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நட்டுவாங்கம் மற்றும் நடன வடிவமைப்பு வாய்ப்பாட்டு திரு போலக்குடி திரு GR பிரவீன் அவர்களை குழந்தைகளின் பெற்றோர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். மிருதங்கம் திரு பார்த்தசாரதி குழந்தைகளின் பெற்றோர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். வயலின் திருமதி சிவகாமி சதீஷ் அவர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். ஒப்பனை திருமதி ஷர்மிளா சசிகுமார் அவர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். புகைப்படம் ஒளிப்படம் திரு அஸ்வின் கார்த்திக் அவர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம்.
மேடை அமைப்பு லக்ஷ்மி டெக்கரேஷன். ஒலி அமைப்பு திரு அபு அவர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். வர்ணனை செல்வி பிரித்திகா ஸ்ரீ. நட்டுவாங்கம் மற்றும் நடன வடிவமைப்பு குரு திருமதி அக்ஷயா சசிகுமார் அவர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாவது எஸ் லக்ஷனா.
பிள்ளைகளெல்லாம் இன்று இருக்கிறார்கள் என்றால் இதற்கு ஒரு அடி வேர் இருக்கும் இல்லையா? அந்த அடி வேர் தான் எங்கள் ஜீவாம்மா. அந்த தாயை நாம் எல்லோரும் வணங்க வேண்டும். இப்படி ஒரு அருமையான மகனை பெற்றெடுத்து அந்த சசியை ஒரு நடனம் கற்றுக்கொள்ள வைத்து அவர் பேத்தியை நடனமணி ஆக்கி இன்று கண்குளர கண்டு கொண்டிருக்கின்ற அந்த தாயை நாம் இன்று வணங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெறுகின்ற இந்த சமயத்திலே தன் மகன் பேத்தியும் மகனும் அவர்களுக்கு மரியாதை செய்வார். அந்த தாய் என்ன ஒரு ஆனந்தப்படுகிறார். இப்படி ஒரு தாய் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அம்மா கிடைக்கணுமே. சசிக்கு சசி தான் கொடுத்து வச்சோம். இந்த தாய் ஜீவான்னு வச்சது உண்மையாகவே ஜீவகாருண்யமுள்ள ஒரு தாய். இந்த தாயிடமெல்லாம் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தால் அவங்க கையால் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அமிர்தம் தான். அப்படி ஒரு அமிர்தமான ஒரு சாப்பாடு மட்டும் இல்லை, நல்ல கருணையான உள்ளமும் கொண்டவர். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்தக்கூடிய ஒரு தாய். இப்படி ஒரு தாய் நான் பார்த்ததே இல்லை. இந்த தாயை நாம் இன்று வணங்க வேண்டும். நன்றிம்மா. நன்றியுரை. இந்த பரதநாட்டிய சலங்கை அணி விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு சீஃப் கெஸ்டாக வந்து சிறப்புரையாற்றிய எஸ் முரளி அவர்கள், நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்கள், இயக்குனர் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா, சுந்தராபுரம், கோயம்புத்தூர் நடனப்பள்ளி முரளி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிவ நிருத்தியாஞ்சலி நாட்டிய பள்ளியின் அனைத்து குடும்பத்தினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பக்கவாத்திய கலைஞர்கள் நட்டுவாங்கம் திருமதி அக்ஷயா சசிகுமார் அவர்களுக்கும், வாய்ப்பாட்டு போலக்குடி திரு ஜிஆர் பிரவீன் அவர்களுக்கும், மிருதங்கம் திரு கே பார்த்தசாரதி அவர்களுக்கும், வயலின் திருமதி சிவகாமி சதீஷ் அவர்களுக்கும், ஒப்பனை திரு சசிகுமார் ஷர்மிளா அவர்களுக்கும், வர்ணனை செல்வி பிரித்திகா ஸ்ரீ அவர்களுக்கும், மற்றும் ஆடை வடிவமைப்பு பிரவீனா டெய்லர்ஸ் அவர்களுக்கும், புகைப்படம் ஒளிப்பதிவு அஸ்வின் கார்த்திக் அவர்களுக்கும் எங்களது மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மேடை ஒளி அமைப்பு திரு அபு அவர்கள், அவரோட டீம், அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில், இந்த கொரோனா காலத்துலேயும் எங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப தூரத்திலிருந்து எங்களுக்காக வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களோட ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்போரை கவர்ந்திடும் கலை அழகாம், திக்கட்டும் புகழ் கொட்டும் இசை மெட்டாம், இதுவே பரதத்தின் தலைமையாட்டம். அனைவரும் எதிர்பார்க்கும் ஆரவாரமும் அழகு அமைந்த ஆட்டமும் தில்லானா. இதோ ராகம் ராகமாலிகா, தாளம் ஆதி. இயற்றியவர் பத்மஸ்ரீ KN தண்டாயுதபாணி பிள்ளை. இதனை தொடர்வது மங்களம்.
தீம் தானன தீம் 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 தீரண்ணா தீம் தானன தீம் 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 தீரண்ணா தீம் தானன தீம் 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 தீரண்ணா தில்லான தஜம் ஜம் தனதிரண தீம் தானன தீம் 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 ததிரண தில்லான தஜம் ஜம் தனதிரண தீம் தானன தீம் 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 ததிரண தில்லான தஜம் ஜம் தனதிரண தீம் தானன தீம் 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 ததிரண தில்லானதஜம் ஜம் தனதிரணதீம் தானனதீம் தீம் தீம் ததிரண தில்லானதஜம் ஜம் தனதிரணதீம் தானனதீம் தீம் தீம் ததிரண தில்லானதஜம் ஜம் தனதிரணதீம் தில்லானதஜம் தனதிரணதீம் தீம் தானனதீம் தீம் தீம் ததிரண தில்லானதஜம் ஜம் தனதிரண தீம் தானனதீம் தீம் தீம் ததிரண தில்லானதஜம் தனதிரணதீம் தானனதீம் தீம் தீம் ததிரண தில்லானதஜம் ஜம் தனதிரணதீம் தானனதீம் ததிரண தில்லானதஜம் தனதிரணதீம் தானனதீம் தீம் தீம் ததிரண தில்லானதஜம் ஜம் தனதிரணதீம் தானனதீம்
தில்லான தஜமோஜம் தனதிரணதி தாரணதி தேவேந்த தில்லான தஜமோஜம் தனதிரணதி தாரணதி தேவேந்த தில்லான தஜமோஜம் தனதிரணதி தாரணதி தேவேந்த தில்லானதஜம் தனதிரணதி தானனதி தேவேந்த தில்லானதஜம் தனதிரணதி தானனதி தேவேந்த தில்லானதஜம் தனதிரணதி தானனதி தேவேந்த தனதிரணனாதரிகிடதும் தரிகிடதும் தும் தரிகிடதும் தரிகிடதும் நாதரிகிடதும் தும் தரிகிடதும் நாதிரிதும் திருதிரிதிரிதானி நாதரிகிடதும் தரிகிடதும் தும் தரிகிடதும் தரிகிடதும் நாதரிகிடதும் தும் தரிகிடதும் நாதிரிதும் திருதிரிதிரிதானி தத்தி தலாங்கு தித்தலாங்கு தலாங்கு தகதி உததி கிடதும் தகதி உததி கிடதும் தகதி உததி கிடதும் தீம் தானன தீம் தீம் தே தில்லானதஜம் தனதிரணதீம் தானன தீம் 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 தில்லானதஜம் தனதிரணதி தானன தீம் 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 தில்லானதஜம் தனதிரண தாளமேளகதி யோடு ஆடும் என்னை ஆளவாரோ ஜெகதீசா தாளமேளகதியோடு ஆடும் என்னை ஆளவாரோ ஜெகதீசா உனது தாழ் பணிந்து கலையோடு வாழ வரம் தாரும் தில்லை பரமேஜா தினமும் ஆள மேள கதியோடு ஆடும் என்னை ஆளவாரோ ஜெகதீசா உனது தாழ் பணிந்து கலையோடு வாழ வரம் தாரும் தில்லை பரமேஜா ಗರಿಗ ದಿಮಿತ ಗರಿಗ ಸತ್ಸಾಣಿರ ಮದನಿ ನೀರ ಮಗ ಮಣಿ ಸದ್ದ ಮಗರಿದನಿ ಸಮಗ ಮದ ದೀಮ್ದ ಗಿಟ್ಟ ಜಂಗಾಮವರಿ ಸದ ಗುಣ ದಾಣಿ ಗಾಮ ನಿರಿಗ ಗಮುಂದ ಮರ ನಿರಿ ಹರಿ ನೀರ ಮಗ ನೀರ ಮಗರಿ ದಮಗರಿ ಗಮ ಪದನಿ ದೀಮ್ ತಾನನ ಜೀವರಿ ತಿಲ್ಲಾನದಜಂ ತಣರಿರಣದಿ ತಾನನ ದೀಮ್ 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 ದದಿರನ ತಿಲ್ಲಾನದಜಂ ತಣದಿರಣದಿ ತಿಲ್ಲಾನದಜಂ ತಣದಿರಣದಿ ತಿಲ್ಲಾನದಜಂ ತಣದಿರಣದಿ 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 ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிமேல் வாழ்க உப்புடம் வாழ்க செவ்வே ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்
வருவாய் வருவாய் அருள்வாய் புகழே அருள்வாய் புகழே புகழே இந்த குழந்தைகள் தில்லானாவோடு நிறைவாக முடிச்சிருக்காங்க. மங்களம், என்ன ஒரு மங்களம், திருப்புகழ்லேருந்து எடுத்து பிரமாதம். இவங்க ஆடின இந்த புண்ணிய பூமி இருக்கு இல்லைங்களா, இந்த பூமி, இந்த கௌமார மடாலயம், இந்த மடாலயத்துக்கு பெரிய ஒரு புண்ணியமான பூமி இந்த பூமி. 108 யானைகளை வச்சு வேள்வி பண்ணி அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல இந்த குழந்தைகள் ஆடி இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காங்கன்னா இதை விட ஒரு சான்று வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த மண்டபத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? உலக பெருவேள்வி மண்டபம் தான். பெரும் வேள்வி நடத்தின இந்த சன்னிதானத்தில், இந்த புண்ணிய பூமியில் நம் குழந்தைகள் ஆடி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இதை விட ஒரு ஆசீர்வாதமும் அட்சதையை தூவி இன்றைக்கே ஆசீர்வாதத்தை வழங்கி இருக்கிறது இந்த பூமி என்பதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியான இந்த கோவில் சன்னிதானத்தாருக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களது மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தையும் சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சுவாமிஜியுடைய தந்தையார் அவர்களுக்கு இப்பொழுது நாட்டியப்பள்ளியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது.